இன்னைக்கு நாம இருவாய்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து யூனிவர்சிட்டி ஜெட் ஸ்கோர் கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியேறிடுச்சு இல்லையா? இப்போ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இருவாய்கள் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் தான். நான் கேள்வியை போடுறேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. பார்த்து ஒரு விட ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க ப்ளே பண்ணி எப்படி செய்யறது, எப்படி யோசிக்கிறோம், அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாம நான் சொல்றது மட்டுமே கேட்டுட்டு இருந்தா அது மனசுல பதியாது. ஒரு வீடியோ 10 தடவை பார்த்தாலும் அப்படி பதியாது. நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். பிறகு என்ன பிள்ளை விடுறோம்னு நீங்க பார்த்தாதான் கத்துக்குவீங்க. அப்பதான் உங்க மனசுல பதியும். அதனால கேள்வியை போட்டதும் நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு விட ஒன்று எடுத்துட்டு பிறகு ப்ளே பண்ணி என்ன மெத்தட்னு பாருங்க. அதே நேரம் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நோட் பண்றதுக்கான டைமை நான் இந்த வீடியோல விட மாட்டேன். எதனாலன்னு சொன்னா சில வேளை நோட் பண்ற விஷயங்கள் ஆளுக்கால் மாறுபடும். அப்ப நான் பெரிய கேப் ஒன்று விடும்போது அது பாக்குறாக்களுக்கு ஒரு டைம் வேஸ்டா போறதுக்கான சான்ஸா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான டைம் நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்னென்ன நோட் எடுக்கணுமோ இல்ல. ஓகே தானே? ரைட். இப்போ நம்ம முதலாவது கேள்விக்கு போவோம். இதான் நம்மட்டு முதலாவது கேள்வி. உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்றை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருது. வெப்பநிலை அதிகரிக்க மின்கடத்தார் குறைபடும். அதுக்கு முன்னாடி உள்ளீட்டு குறைகடத்திகளை பத்தி ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணி பார்ப்போம். ஒரு குறைகடத்தி சாலகம் எந்தவித மாசுபடுத்தலுக்கும் உட்படாம பியூரா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறது உள்ளீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்தில ஏற்றக்காவிகள் இருக்கும். அந்த ஏற்றக்காவிகள் எப்படி வரும்னு சொன்னால் அவங்க வெப்பத்தால மட்டும்தான் வரும். அது எப்படி வருதுங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பாடம் படிக்கும் போது படிச்சிருக்கோம். ஒரு சாலகத்துல மூலக அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்புகளால பிணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு சக்தியை வழங்கும் போது அந்த பிணைப்புகள் உடையும். அந்த அளவுக்கு நலிவான பிணைப்பு. அப்போ உடைஞ்சதுக்கு பிறகு அந்த இலத்திரன் இருந்த இடம், பிணைப்புகள்ங்கிறது இலத்திரன் 2ஆல வர்றதுதானே, 2 பங்கிடப்படுறதால உருவாகிறது அந்த பாண்ட் உடைஞ்சதுக்கு பிறகு இலத்திரன் இருந்த இடத்துல இலத்திரன் பற்றாக்குறை. அதாவது அதை நம்ம துளைன்னு சொல்றோம். ஒரு இலத்திரன் உடைஞ்சு வெளியே வந்திருக்கு இல்லையா, அவரு சுயாதீன இலத்திரன். இவங்க 2 பேர் தான் ஏற்றக்காவிகளா இருப்பாங்க. பங்கீட்டு வலுவால பிணைக்கப்பட்டிருக்க சாலகத்துக்கு நம்ம எப்படி சக்தியை கொடுக்கறோம்னு சொன்னால் பெரும்பாலும் வெப்பமாக கொடுக்கும். போட்டோ டயோட்ஸ், அதாவது எல்டிஆர் சூரிய கலங்கள்ல ஒளியாக சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரி வேறு விதங்கள்லயும் சக்தி வழங்கப்படலாம். பெரும்பாலும் வெப்பமாகத்தான் சக்தி வழங்கி நம்ம உள்ளீட்டு குறைகடத்திகள் யூஸ் பண்ண போறோம். சரி, உள்ளீட்டு குறைகடத்திகள்னா என்னது? நம்ம மாசுபடுத்தப்படாத குறைகடத்தி சாலகம். அப்ப மாசுபடுத்தப்படாத குறைகடத்தி சாலகங்கள்ல ஏற்றக்காவிகள் வெப்பத்தால வந்தவங்க மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முரணானவர் யாருன்னு சொன்னா வெளியீட்டு குறைகடத்தி. வெளியீட்டு குறைகடத்திகள் அந்த ஏற்றக்காவிகள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மாசுபடுத்தலால உருவாகி. அதாவது ஒரு கூட்டம் 4 பங்கீட்டு வலு சாலகத்தோட கூட்டம் 5 மூலகம் ஒன்றையோ அல்லது கூட்டம் 3 மூலகத்தையோ மாசுபடுத்தி உருவாக்குறத வெளியீட்டு குறைகடத்திகள். அந்த வெளியீட்டு குறைகடத்திகள்ல இருக்க ஏற்றக்காவிகளின் செறிவு மாசுபடுத்தலால வாரது ரொம்ப கூட. வெப்பத்தால வாரதை விட மாசுபடுத்தலால வாரது ரொம்ப ரொம்ப கூட. அதனால வெப்பத்தால வாரது புறக்கணிச்சிடும். அதான் உள்ளீட்டு குறைகடத்திகளுக்கும் வெளியீட்டு குறைகடத்திகளுக்கும் இடையிலோட வித்தியாசம். இப்ப இந்த கேள்விக்கு வந்தமாக இருந்தால் உள்ளீட்டு குறைகடத்தி ஒன்றை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருது. வெப்பநிலை அதிகரிக்க மின்கடத்தார் குறைபாடு. இப்ப பாருங்க, ஒரு குறித்த பொருளுக்கு வெப்பநிலை கூடுதுன்னு சொன்னா வெப்ப சக்தி அதிகரிக்குதுன்னு. வெப்ப சக்தி அதிகரிக்குதுன்னு சொன்னா பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு தேவையான சக்தி தானே கூடுது. பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு தேவையான சக்தி கூடுனா பிணைப்புகள் உடைந்து வெளியே வர இலத்திரன் எண்ணிக்கையும் உடைகிறதால உருவாகிற துளைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடத்தான் போகும். ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடுதுன்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு புற அழுத்த வேறுபாட்டை அந்த சாலகத்துக்கு வழங்கும் போது அழுத்த வேறுபாட்டால ஆர்முடுக்கப்படுறதுக்கு சுயாதீன ஏற்றக்காவிகள் இப்ப நிறைய பெரிய சக்தியால நிறைய பேர் உருவானது. புற அழுத்த வேறுபாடையோ அல்லது மின்புலத்தையோ கொடுக்கும் போது நிறைய பேர் ஆர்முடுக்க. அப்ப மின் கடத்தப்படலும் கூடணும். அப்ப அந்த குறைவடையும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த கூற்று பிழை அப்படிங்கிறது நம்ம. வெப்பநிலை அதிகரிக்க சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கும் துளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையில உள்ள விகிதம் மாறாது. இதை யோசிச்சு பார்ப்போம். உள்ளீட்டு குறைகடத்திகள்னு சொல்றது மாசுபடுத்தால வரவங்க இல்ல, அவன் வெப்பத்தால வரவங்க மட்டும்தான். முதல்ல வெப்ப சக்தியே இல்லாத நிலை, அதாவது 0 கெல்வின். 0 கெல்வின்ல எல்லா பிணைப்புகளும் பிணைப்பாவே எதுவுமே உடைஞ்சிருக்கு. அப்போ எல்லாமே துளைகள் இலத்திரன்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பிணைப்பா இருக்கு. வெப்ப சக்தி கொடுக்க கொடுக்க
உடைஞ்சு ஒவ்வொன்னா வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இலத்திரன் உடைஞ்சு வந்தால் கட்டாயம் ஒரு துளை வந்துடும். ஏன்னா உடைஞ்சு வந்ததால உருவானதான் துளை இல்லையா? அப்போ ஒரு இலத்திரன் உடைஞ்சு வந்தா ஒரு துளை கட்டாயம் வந்துடும். 10 இலத்திரன் உடைஞ்சு வந்திருந்தா 10 துளை அங்க இருக்கு. ஏன்னா அந்த உடைஞ்சு வந்த இலத்திரன்கள் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் துளைகள் இருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளவு துளைகள் வருதோ அதுக்கு சமனான அளவு இலத்திரன்களும் இருக்கும். எவ்வளவு இலத்திரன்கள் உடைஞ்சு வருதோ அதுக்கு சமனான அளவு துளைகளும் இருக்கும். அப்ப இலத்திரன் எண்ணிக்கைக்கும் துளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையில உள்ள விகிதம் ஒன்னாதான் இருக்கும். வெப்பநிலையை கூட்ட 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 இலத்திரன் எண்ணிக்கை கூடும், உடைஞ்சு வர துளைகளின் எண்ணிக்கையும் கூடும். ஆனா இலத்திரன் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். ஆகவே அந்த விகிதம் ஒன்னாதான் இருக்கும். அந்த ஒன்னா இருக்கிறது மாறாமலே இருக்கும். உள்ளீட்டு குறைகடத்துக்கு இது சொல்லலாம், இது சரி. அப்ப இந்த விகிதத்துக்கு 1 அப்படிங்கிறதை போடும். அடுத்த மின்கடத்தல் முறைக்கு சுயாதீன இலத்திரன்கள் துளைகள் ஆகிய இரண்டும் பங்களிப்பு. இதையும் நம்ம நோட்ஸ் படிக்கும்போது பார்த்திருக்கோம். இதுதான் நம்ம குறைகடத்தி சாளகம்னு. இது ஒரு உள்ளீட்டு குறைகடத்தி. துளைகளின் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை ரெண்டும் சமனாக இருக்கும். இப்போ இதை ஒரு புற சுற்றுக்கு இணைக்க போறோம், ஒரு பேட்டரி. இப்படி இணைத்தால் இங்க துளைகள் இருக்கும். துளைகளின் எண்ணிக்கைக்கு சமனான அளவு இலத்திரன்கள் இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த பேட்டரி என்ன பண்ணும்னு சொன்னால் இந்த குறைகடத்தி சாளகத்துக்கு குறுக்க ஒரு அழுத்தத்தை நிலைநாட்டும். இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கும், இந்த பக்கம் மைனஸா. அப்ப இந்த அழுத்தத்தால சாளகத்துக்குள்ள ஒரு மின்புலம் வரும். மின்புலம் ஒரு ஏற்றத்தை என்ன பண்ணும்? ஒண்ணு கவரும் இல்லாட்டி தள்ளும். ஒரு மின்புலம் ஒரு ஏற்றத்துல ஒரு விசையை கொடுக்கும். அந்த எஃப் EQக்கு சமனா இருக்கு. இங்க ஈன்றது மின்புல வலிமை, கியூன்றது ஏற்றமாகும். சரி, அது இருக்கட்டும். இந்த துளைகள் இலத்திரன் பற்றாக்குறையானவன், இலத்திரன் இல்லாதவன். இலத்திரனும் அங்க போய் இருக்கும் போதுதான் நியூட்ரலா இருந்திருக்கும் அந்த குறைகடத்தி சாளம். ஆனா இலத்திரன் அந்த இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டு வெளியே வந்துட்டால் இது பிளஸ் ஏற்றம், இந்த இலத்திரன் மைனஸ். அது சாதாரண. இப்ப யோசிங்க, இந்த பிளஸ் ஏற்றம் இந்த பிளஸ் ஏற்றத்துல ஒரு விசையை கொடுக்கும். சரியா? அது எப்படி இருக்குன்னு சொன்னால் மின்புலம் இந்த மாதிரி இருக்கும், பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போற மாதிரி இருக்கும். அதுல நேரேற்றத்தை மின்புலம் என்ன செய்யும்? தள்ளும் இல்லையா? ஏன்னா பிளஸ்ல இருந்து மின்புலம் போகுது, பிளஸ்க்கு பக்கத்துல இருக்க பிளஸ் இருக்க முடியாத, தள்ளுபடும், மைனஸ் நோக்கி போகும். அதாவது மின்புலம் அந்த பிளஸ் தள்ளுற மாதிரி நம்ம யோசிக்கும். அப்ப இந்த பிளஸ் ஏற்றங்கள்ல இந்த திசையில ஒரு விசை, ஓகே, அந்த விசையால அந்த துளைகள் ஓடுற மாதிரி யோசிக்கும். அப்படி ஓடி உருவாகிற மின்னோட்டம், துளைகளார வார மின்னோட்டம், அதை IHன்னு போடுறோம். IH எந்த பக்கம் இருக்கும்? நேரேற்றம் ஓடுற திசை தான் மின்னோட்டத்தின் திசை. ஓகே, அப்போ IH இந்த திசையில காணும். ஓகே, இதே மாதிரி இலத்திரன்கள் இருக்குதானே, இலத்திரன்கள் மறையேற்றம். மின்புலத்தை ஒரு மறையேற்றத்துக்கு கொடுத்தால் அந்த மறையேற்றத்தை மின்புலம் என்ன செய்யணும்? கவரும். அதாவது இதுல இப்படி ஒரு விசை வரும். அந்த விசையால இலத்திரன்கள் இந்த திசையில ஆர்முடும். அப்படி ஆர்முடுகி இலத்திரன்களின் ஓட்டம் இந்த திசையில காணப்படும். இலத்திரன்கள்ங்கிறது மறையேற்றம். ஆனா நம்மளுக்கு தெரியும் நேரேற்றம் ஓடுற திசை தான் என்னது? மின்னோட்டத்தின் திசை. அப்ப மறையேற்றம் ஓடுற திசையின் எதிர்பக்கம் தான் மின்னோட்டத்தின் திசை. இலத்திரன்கள் இடது பக்கமா ஓடுது. ஆகவே இலத்திரன்களால வர மின்னோட்டம் வலது, அதான் IE போடும். இப்ப மொத்த மின்னோட்டம் Iன்னு சொன்னால் அது IH சக IE ஆகும். எந்த திசையிலன்னு சொல்லி பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி மின்னோட்டம் வரும். ஓகேவா? அப்ப இங்க மின்னோட்டம், மொத்த மின்னோட்டம் துளைகள் ஓடுறதாலையும் உருவாகுது, இலத்திரன் உருவாக்குறதாலையும் உருவாகும். அப்படி நம்ம பேசலாம். ஆனா உண்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால் துளைகள் ஓடாது. துளைகள்ங்கிறது இலத்திரன் பற்றாக்குறையா இருக்க பிரதேசங்கள் இல்லையா, இடங்கள். அதாவது எனக்கு ஒரு இலத்திரன் வந்தா நான் வாங்கி வச்சுப்பேன், அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் தான் துளைகள். அது எப்படி நகரும்னு சொன்னால், இங்க ஒரு துளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு இலத்திரன் இருக்கு. ரைட்டா? இந்த இலத்திரன் இங்க விழுந்தால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நியூட்ரல் ஆகும். அதை நான் திருப்பூருக்கா வரைஞ்சு காட்டுறேன். இதுதான் நம்ம சிலிக்கன் அணு. அதுல இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு இன்னொரு சிலிக்கன் அணு. அவர் உருவாக்குற பிணைப்புகள் இதுல இலத்திரன்கள் இருப்பாங்க, 2 இருப்பாங்க. இப்போ இந்த இலத்திரன் வெளியே உடைஞ்சு வந்தால் ஒரு சுயாதீன இலத்திரனும் ஒரு துளையும். ரைட்டா? இப்ப பாருங்க, இங்க இருக்க ஒரு இலத்திரன் வெளியே உடைஞ்சு வருது, உடைஞ்சு இலத்திரனாவும் இங்க ஒரு துளையாவும் மாறும். ஆனா இங்க உடைஞ்சு வந்த இலத்திரன் இதுக்குள்ள விழுந்துட்டாருன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த துளை இல்லாம போயிடும். அப்போ இது சிலிக்கன், இதுல உள்ள பிணைப்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா இங்க ஒரு துளை நியாயமா? அப்ப பாருங்க, இங்க இருந்த துளை இங்க நகர்ந்துரும். எப்படி நகர்ந்துச்சு? வேறொரு இடத்துல இருக்க இலத்திரன் பிடுங்கப்பட்டு இந்த துளையில விழுந்ததால இங்க இருந்த துளை இங்க போன மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆமா தானே? அப்போ துளை நகர்றத இப்படிதான் நடக்குதுங்கிறது நம்ம விளங்கிக்கணும். ஆனா நம்ம மேல இருந்து பார்க்கும்போது துளைகள் முன்னுக்கு போற மாதிரி தெரியும். ஆனா எப்படி போகுது? அதுக்கு முன்னுக்கு இருக்க இலத்திரன் இந்த துளையில விழுந்தா இந்த துளை மூடிடும். ஆனா எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல ஒரு துளை உருவாகும். அப்படி துளை நகர்ற மாதிரி தெரியும். ஆனா துளை உண்மையிலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகராது. இலத்திரன்கள் தான் வந்து விழுது. ஆனா துளை ஓடுற மாதிரி நம்ம அதை பார்க்க முடியும். சரி, இப்போ குறைகடத்தில மின்னோட்டம் ஓடுறது,
துளைகள், சுயாதீன இலத்திரன்கள் ரெண்டுமே பங்களிப்பு செய்யும் அப்படிங்கிறதான் கூற்று. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அந்த கூற்று சரி. ஆகவே நம்ம சொல்ல முடியும் பியும் சியும் மாறும். ஏன் ஒன்னாவது வராதுன்னு விளங்குது? வெப்பநிலை அதிகரிச்சா சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை கூடும், துளைகளின் எண்ணிக்கை கூடும், ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடுது. ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை கூடனா மின்புலம் வழங்கப்படும் போது IH-ம் கூடும், IE-யும் கூடும், I ஒட்டுமொத்தமா கூடும். உங்க குறையும்னு சொல்றான், அதுக்கு இல்லை. அதனாலதான் ஓகேயா? இதான் முதலாவது. அடுத்த கேள்வியை பாரு. ஆடலோட்ட பிறப்பாக்கி ஒன்றை முழு அலை சீராக்கி ஒன்றையும் கொண்டுள்ள வலுவழங்கி ஒன்றில் இருந்தான ஒப்பமாக்கப்படாத பாய்ப்பினது வோல்ட்டளவு வீட்கும் டீக்கும் இடையே உள்ள தொடர்பை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட குறிக்கும்? முழு அலை சீராக்கினா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். என்னது? அந்த மையத்தொடுகை நிலை மாற்றி ஒன்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீராக்கம் செய்வோமே, அதான் முழு அலை சீரா. அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்க வலுவழங்கி ஒன்றில் இருந்தான ஒப்பமாக்கப்படாத பாய்ப்பினது ஓட்டல். ஒப்பமாக்குறன்னா என்னன்னு தெரியும். நம்ம ஒரு கொள்ளளவியை போட்டு ஒப்பமாக்கும். அப்படி ஒப்பமாக்கும் போது அந்த மேக்சிமம் ஒரு பீக்குக்கும் ஒரு ஜீரோக்கும் இடையில உள்ள நிலைமை வந்து கொஞ்சம் மாறவே வரும் இல்லையா? ஸ்மூத்திங்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம ஒப்பமாக்கல்னு சொல்லுவோம். அப்படி செய்யப்படாத VT வரைவு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. என்னவா இருக்கும்னு யோசி. இதுதான் நம்ம விட்டு இன்புட்டா இருந்தது. இந்த ஆடலோட்டம் தான் இன்புட்டா இருந்தது. இதை முழு அலை சீராக்கம் செய்யறோம். முழு அலை சீராக்கம் செஞ்சா கீழே இருக்க ஆக்களும் மேல வந்துடும். அப்படி மேல வர்ற மாதிரி இருக்க ஒரே ஒரு கிராஃப் இது. ஒப்பமாக்கமும் செய்யல, மூணாவதா கிடையாது. ஒப்பமாக்கம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தி பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் நோட் பண்ணி. அதே மாதிரி ரெகுலேஷன் ஒழுங்காக்குறதுன்னு ஒன்று இல்லையா? அப்படி ரெகுலேட்டும் பண்ண ஒரு அலை இந்த மாதிரி இதுல வந்து மாறாம. அதை எப்படி பண்றது? ஒரு ஜெனர்டையோட பின்முக கோடல்ல சமாந்திரமாக இணைச்சு ரெகுலேட்டிங் செய்யும். இது எல்லாத்தையும் நோட். அதே மாதிரி முழு அலை சீராக்கத்தின் போது இதுதான் நம்ம இன்புட்னு எடுத்துப்போம். இந்த இன்புட்ல மேக்சிமம் வந்து VP-யா இருந்தால் முழு அலை சீராக்கத்துல வர மேக்சிமம் அது VP/2 ஆகும். இங்க இவங்க இது அவங்க இன்புட்னு சொல்லல, இது இன்னும் அவங்க சொல்லல. இங்க அந்த கிராஃப் தந்திருக்கிறதால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்புட் மாதிரி காட்டுறதுக்கு. அப்ப இது இன்புட்டா இருந்து அவர்கிட்ட மேக்சிமம் VP-யா இருந்தா முழு அலை சீராக்கத்தின் போது வார சீராக்கப்பட்ட அலையின் மேக்சிமம் VP/2 ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம மையத்தொடுகை நிலை மாற்றி ஒன்று தானே போடுறோம். மையத்தொடுகை நிலை மாற்றில டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை நம்ம பாதி டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் வெளியிடும். 2 இருவாய்கள் யூஸ் பண்ணுவோம். 2 இருவாய் நிலைமையிலையும் பாதி டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் தான் நம்மளுக்கு சுற்றுக்கு வழங்கப்படும். அப்படி பாதி தான் கிடைக்கிறதாலதான் VP/2 வருது. பத்தி தெளிவா பார்க்கணும்னு சொன்னால் நம்ம விட்டு எலக்ட்ரானிக்ஸ் 4வது லெசன்ல சீராக்கம் பத்தி முழுமையாக விளக்கம் இருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது தெளிவாக. அப்ப இந்த கேள்வி 3வது விடை தான் பொருத்தமா. அடுத்து 3வது கேள்வி, ஒரு PN சந்தி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருது. சந்தியின் மின்னோட்ட வோல்ட் அளவு சிறப்பியல்பு ஏகபரிமாணம். ஓகே, இது உண்மையானு பார்த்தால் இல்லை. நம்மளுக்கு IV சிறப்பியல்பு பழகி PN சந்திக்கு முன்முக கோடலுக்கும் வரைய தெரியும், பின்முக கோடலுக்கும் வரைய தெரியும். எப்படி வரும்னு ஒருக்கா பார்ப்போம். எப்படி வரும்? இதுதான் நம்ம மின்னோட்டம், இது புற சுற்றுல வழங்கப்படுற மின்னியக்க விசை. முன்முக கோடல் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வடிவம். இதுதான் நம்ம PN சந்தியின் தடுப்பழுத்தம், பேரியர் பொட்டென்ஷியல் VB-ன்னு போகும். பேரியர் பொட்டென்ஷியல் வரைக்கும் ஒரு மிகச்சிறிய மின்னோட்டம் தான் ஓடும். அந்த மிகச்சிறிய மின்னோட்டம் ஓடுறதுக்கான காரணம் வெப்பத்தால உருவான ஏற்றங்கள். அவங்க ரொம்ப சின்ன அளவு தானே இருப்பாங்க, ரொம்ப சிறிய அளவு இருக்கிறதால அதால உருவாக்குற மின்னோட்டம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். VB-யை தாண்டினதுக்கு பிறகு தடுப்பழுத்தம் இல்லாம போச்சு, வரிதாக்கட் பிரதேசம் குறைஞ்சு 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 இல்லாம போயிருக்கும். காவலி பிரதேசம் தான் வரிதாக்கட் பிரதேசம். அப்ப காவலி பிரதேசம் இல்லாம போனதுக்கு பிறகு நல்லா மின்னோட்டம் போகும். எப்படி ஓடுதுங்கிறது நம்ம பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். VB-க்கு பிறகு மின்னோட்டம் நல்லா அதிகரிக்கும். இது உண்மையிலே செங்குத்து அப்படி மேல போகாது, ஒரு சின்ன ஒரு சரிவு இருக்கும். அந்த சரிவுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் V-க்கும் I-க்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா V = IR. I-ங்கிறது YH-ல இருக்கு, மாற்றுவோம் 1/r V. ஆமாவா? I-க்கும் V-க்குமான கிராஃப்ல 1/r தான் படித்திறன். இந்த படித்திறன் முடிவிலியா இருந்தா தான் கிராஃப் செங்குத்தா வரும். படித்திறன் முடிவிலியா வரணுமா இருந்தா R என்னவா இருக்கும்? 0 வரும். R 0 கிடையாது. ஒரு இருவாய், ஒரு PN சந்தில ஒரு தடை இருக்கு. அந்த தடை இருக்கதால இந்த படித்திறனுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அது வந்து முடிவிலியா இருக்காது, ஆகவே செங்குத்தா வராது. இந்த மாதிரி ஒரு சரிவோட தான் இருக்கும். இது முன்முக கோடலுக்கான கிராஃப். பின்முக கோடல்ல யோசிச்சா என்ன நடக்கும்னு சொன்னால் பின்முக கோடல மின்னோட்டத்தை ஓட விடாது. ஆனால் பின்முக கோடல் நிலைமையில சிறுபான்மை காவிகள் முன்முக கோடல்ல அந்த டைம் மின்னோட்டம் என்ன நடக்கும்னா ஒரு சின்ன அளவு ஓடி 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 பின்முக கோடல்ல மின்னோட்டத்தை தடுத்துட்டு இருக்காரு இருவாய். எவ்வளவு நேரத்துக்கு தடுப்பாரு? எவ்வளவு முடிவிலி அழுத்தம் வரைக்கும் தடுத்துட்டே இருக்க முடியுமா? முடியாது. ரொம்ப பெரிய அழுத்தம் வழங்கப்படும் போது ரொம்ப பெரிய ஒரு மின்புலம் சாலகத்துக்குள்ள கொடுக்கும். பெரிய ஒரு மின்புலம் என்ன செய்யும்? அங்க இருக்க
இருக்க ஏற்றங்கள்ல பெரிய விசை உண்டு. பெரிய விசை பிணைப்புகளை உடைக்க பிணைப்புகளை உடைச்சு விட்டா அதுக்கப்புறம் பெரிய மின்னோட்டம் வரும். அப்படி பிணைப்புகள் உடைஞ்சு சாலகம் சிதைவுற்று உருக்குலைந்து போறாதான் பொசுங்கிற நிலைமைன்னு சொல்லுவோம். அந்த நிலைமையை அடைந்த ஒரு சாதாரண இருவாயி மீண்டும் தன்னுடைய பழைய நிலையை அடைய முடியாது. பொசுங்கிட்டார், அதுக்கு மேல முடியாது. அப்படி வார அழுத்தம் பேரிறங்கி உடைவாள். அந்த அழுத்தத்துக்கு பிறகு மிகப்பெரிய மின்னோட்டம் பின்முக கோடல். சரியா? அந்த அழுத்தம் பேரிறங்கி உடைவு அழுத்தம். இந்த மின்னோட்டம் இருக்கு இல்லையா, பின்முக கோடல்ல சிறிய அளவு மின்னோட்டம் ஒண்ணு ஓடுது, அத லீக்கேஜ் கரண்ட்னு சொல்றோம். லீக்கேஜ் கரண்ட்னு சொன்னால் பின்முக கோடல்ல வெப்பத்தால உருவான ஆக்கள் ஓடுறதால உருவாகும். ஓகே, இத சேச்சுரேட்டட் லீக்கேஜ் கரண்ட்னு சொல்லலாம். அது ஏன்னு சொன்னால் பின்முக கோடல்ல கரண்ட் ஓடுறதுக்கு வெப்பத்தால வந்தவங்க மட்டும்தான் காரணம். ஆனா வெப்பத்தால வந்தவங்க குறைவாதான் இருப்பாங்க. அப்படிங்க அழுத்தத்தை கூட்டிட்டே போக வெப்பத்தால வந்தவங்கல்ல உருவாகிற விசை பெருசாதான் இருக்கும். ஆனால் அந்த அழுத்தத்தை கொண்டு போறதுக்கு ஆக்கள் பத்தாது. ஏன்னா வெப்பத்தால வந்தவங்க ரொம்ப சின்னது. அப்ப நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அழுத்தத்தை என்னதான் கூட்டினாலும் வெப்பத்தால வந்தவங்க உருவாக்குற கரண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல கூட அழுத்தத்தை கூட்டினாங்க. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கிராஃப் இந்த ரீஜனை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்த மாதிரி கிராஃப் இந்த மாதிரி பின்முக கோடல் வந்து அதுக்கப்புறம் உடைவு அழுத்தத்துக்கு பிறகு உடைஞ்சு பெரிய மின்னோட்டம் போகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்முக கோடல் அழுத்தம் மாற மாற மின்னோட்டம் மாறாத மாதிரி ஒரு நிலைமை வருது. அந்த டைம்ல உள்ளதான் சேச்சுரேட்டட் லீக்கேஜ் கரண்ட். லீக்கேஜ் கரண்ட் இந்த நிலைமையில உள்ளது இன்னும் சேச்சுரேட் ஆகல, லீக்கேஜ் கரண்ட் மாதிரி சொல்லுங்க. இது ஃபுல்லாவே லீக்கேஜ் கரண்ட். இதுக்கு பிறகு ஓடுறது மிகப்பெரிய மின்னோட்டமா இருக்கும். அது பேரிறங்கி உடைவுக்கு பிறகு நடக்கும். இந்த நிலைமை அடைந்த சாதாரண இருவாயி பழைய நிலை அடையாது. ஆனா ஒரு ஜெனர் இருவாயி இந்த நிலையை அடைந்து மறுபடி அழுத்தத்தை குறைக்கும் போது பழைய நிலைமையை அடையும். அந்த டைம் பேரிறங்கி உடைவுக்கு பேர் என்னன்னா ஜெனர் உடைவு. சாதாரண இருவாய்களுக்கு பேரிறங்கி உடைவு அழுத்தம் அவலான்ச் வால்ட்னு சொல்றது, VAன்னு போடும். ஆனா ஜெனர் உடைவுக்கு VZன்னு போடும். அது ஜெனர் உடைவு அழுத்தம். இந்த நிலையை அடையும், பிறகு அழுத்தத்தை குறைக்கும் போது மீண்டும் பழைய நிலைக்கு. இதுதான் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். இது நீங்க பாடத்தை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் கூட ரொம்ப தெளிவா நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ ஒர்க்கா பாத்தீங்கன்னா இது சில வேளை கிளியர் இல்லாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப கேள்வி வரும், சந்தியின் மின்னோட்ட IV சிறப்பியல்பு ஏக பரிமாணம்னு சொல்றோம். ஏக பரிமாணமானதுன்னா என்னது? நேர்கோடா லீனியர். ஐக்கும் விக்கும் கிராஃப் வரைஞ்சா அது இப்படி ஒரு ஷேப்லயோ இப்படி ஒரு ஷேப்லயோ இப்படி ஒரு ஷேப்லயோ அல்லது இப்படி ஒரு ஷேப்லயோ இருந்தால்தான் ஏக பரிமாணம். ஆனால் இங்க இருக்க கிராஃப் வந்து அந்த மாதிரி ஷேப்ஸ்ல அந்த கிராஃப் இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு. இது ஏக பரிமாணமான இல்ல. சந்திக்கு குறுக்கே கட்டியமைத்த மின்புலத்தின் திசை N பிரதேசத்தில் இருந்து P பிரதேசத்துக்கு அமைந்தது. இது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தியும் நம்ம பேசணும். என்னன்னு சொன்னா, இதுதான் நம்ம விட்டு PN சந்தின்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பக்கத்தை P வகையா மாசுபடுத்தியிருப்போம், அங்க எக்ஸ்ட்ராவா துளைகள் இருக்கும். மத்த பக்கத்தை N வகையா மாசுபடுத்தியிருப்போம், அங்க எக்ஸ்ட்ராவா சுயாதீன இலத்திரன்கள். இவங்க ரெண்டு பேரும் உருவான அந்த கணப்பொழுதுலயே உடனடியாக ரொம்ப குயிக்கா என்ன நடக்கும்னு சொன்னால், இங்க இருக்க எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் இங்க இருக்க எக்ஸ்ட்ரா துளைகள்ல பரவி நிரம்பும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம மாசுபடுத்தி வச்சிருந்தாலும் அப்படி உருவாக்குற குறை கடத்திகள் நியூட்ரல். அவர் P வகையா இருந்தாலும் சரி N வகையா இருந்தாலும் சரி நியூட்ரல். ஏன் சிலிக்கனோட நீங்க வந்து ஆர்சனிக் மாசுபடுத்துறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சிலிக்கன் நியூட்ரலா இருந்தாரு சாலகத்துல. அந்த நியூட்ரல் அணு ஒண்ணு அப்படியே எடுத்துட்டு நியூட்ரலா இருக்க இன்னொரு ஆர்சனிக் அணு கொண்டு வந்து அந்த இடத்துல போடுது. அப்ப என்ன நியூட்ரலா தானே விளைவுல வரணும். ஆனா இறுதியோட்டுல 4 இலத்திரன்களை வச்சிருந்தவர் தான் சிலிக்கன். ஆனா அவர் ஆர்சனிக்கால மாசுபடுத்தும் போது இறுதியோட்டுல 5 இலத்திரன்களை வச்சிருக்க நடுநிலையான அணுவை கொண்டாந்துதான் நம்ம மாற்றீடு செய்ய போறோம் சிலிக்கன் சாலகத்துல. அப்ப யோசிங்க, 4 இலத்திரன் இருந்த பங்கீட்டு வலு சாலகத்துல 5 இலத்திரன் உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டால் அவர்கிட்ட 4 இலத்திரன்கள் பிணைப்புகளுக்கு பங்கிடும். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் இருக்கு தானே, அவர் சுயாதீனமா அழிஞ்சு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் இருக்கே, அது மைனஸ் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆர்சனிக் அணுல புரோட்டான்ஸும் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. சிலிக்கன்ல இருக்க புரோட்டான் எண்ணிக்கையை விட ஆர்சனிக் அணுல இருக்க புரோட்டான் எண்ணிக்கை ஒண்ணு கூட வரும். ஒரு கூட்டம் பெருசு இல்லையா, அப்போ ஒண்ணு கூட வரும். அப்போ இலத்திரன் எண்ணிக்கையும் ஒண்ணு கூடுது, அதே அளவுக்கு புரோட்டான் எண்ணிக்கையும் ஆர்சனிக்ல ஒண்ணு கூட வரும். ஆகவே நியூட்ரலா தான் இருக்கும். சரி, அது இருக்க இங்க பரவல் நடந்துச்சு தானே. P வகையும் நியூட்ரலா தான் இருந்துச்சு, N வகையும் நியூட்ரலா தான் இருந்துச்சு. ஆனா இலத்திரன் பரவுனதாக நியூட்ரலான இடத்துக்கு ஒரு சுயாதீன இலத்திரன் வந்து விழுது. அப்ப இந்த பக்கம் மைனஸ் ஏற்ற செறிவு போடும். நம்ம தானே நியூட்ரலா இருந்த இடத்துக்கு நியூட்ரலா இருந்த இடத்துல உள்ள எக்ஸ்ட்ரா இலத்திரன்கள் வந்து பரவுனா இந்த பக்கம் மைனஸ் இலத்திரன்களின் செறிவு கூடும், மைனஸ் செறிவு கூடும். நியூட்ரல்ல இருந்து மைனஸ் ஏற்றமா இவர் மாறும். நம்ம தானே இந்த பக்கம் நியூட்ரலா தான் இருந்தாரு, ஆனா இங்க இருந்த இலத்திரன் தான் அங்க போயிட்டு பரவிருச்சு. அப்ப இங்க இலத்திரன்கள் இல்லாம போகுது நியூட்ரலா இருக்குது. ஆகவே இந்த பக்கம் பிளஸ் மாறும். ஓகே, இந்த பிளஸ் மைனஸ் ஏற்றங்கள் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும். அந்த அழுத்தம் ஒரு கட்டத்துக்கு மேல இலத்திரன் பரவுறதை தடுத்து விடும். இந்த பக்கம் மைனஸ் இருக்காது, இந்த மைனஸ் இங்க இருந்து வர்ற இலத்திரனை இனிமே வராதுன்னு தடுப்பாரு. ஏன்னா மைனஸ் மைனஸும் தள்ளும், அப்ப தடுப்பாரு. அப்படி தடுக்கிற அழுத்தம் வரும்போதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள
அழுத்தத்தை விபி தடுப்பழுத்தம் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இந்த பிரதேசத்துக்கு பேர் தான் குறைவுற்ற படை அல்லது வரிதாக்க பிரதேசம்னு சொல்றது டிப்ளிஷன் லேயர். இப்ப யோசிங்க, இந்த பக்கம் பிளஸ் ஆயிருக்கு, இந்த பக்கம் மைனஸ் ஆயிருக்கு. மின்புலம் இப்படி உருவாகும், பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி உருவாகும். இந்த திசையில அப்படி மின்புலம் உருவாகும். அந்த மின்புலம் மாறுமான்னு கேட்டா மாறாது. சமாந்தரமான கோடுகள் வரும். மின்புலம் மாறாது, பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி இருக்கு. இப்ப பிளஸ்ங்கிறது என் பக்கம் இருக்கு, மைனஸ்ங்கிறது பி பக்கம் இருக்கு. அப்ப மின்புலம் என் பிரதேசத்தில் இருந்து பி பிரதேசத்துக்கு அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. பி கூற்று சரியா. சி பாருங்க, துளைகளினாலும் இலத்திரன்களினாலும் காவப்படும் மின்னோட்டங்களின் திசைகள் ஒன்றுக்கொன்று எதிரானவைன்னு சொல்றாங்க. நல்லா யோசிங்க, நம்ம இதை முதல்ல பேசணும். இலத்திரன்கள் எந்த திசையில ஓடும்? மின்புலத்துல இந்த திசையில ஓடும். ரைட்டா? துளைகள் இந்த திசையில ஓடும். துளைகள் நேரேற்றம், நேரேற்றம் ஓடுற திசை தான் மின்னோட்டம். அப்ப இது ஐஎச். இது இலத்திரன் ஓட்டம். இலத்திரன்கள் மறையேற்றம். இலத்திரன் ஓடுற திசைக்கு எதிர் திசை தான் மின்னோட்டமா. இந்த பக்கம் இலத்திரன் இடது பக்கமா ஓடுனால் மின்னோட்டம் வலது பக்கமா உருவாகும். மொத்த மின்னோட்டம் IH + IE ஆக இருக்கும். அது வலது பக்கம். ரைட்டா? உண்மையிலேயே துளைகளால உருவாகிற மின்னோட்டமும் இலத்திரன்களால உருவாகிற மின்னோட்டமும் ஒரே திசையில. துளைகளின் நகர்வும் இலத்திரன் நகர்வும் எதிரெதிர். ஆனா துளைகளால் உருவாகிற மின்னோட்டத்தின் திசை இலத்திரன்களால் உருவாகும் மின்னோட்டத்தின் திசை ஒரே திசை. ஆகவே டோட்டல் வந்து ரெண்டுமே கூட்டுப்பட்டு வரும். இங்க சி கூற்று. ஆகவே இந்த கேள்விக்கு பி மாத்திரமே. புரியுதா? ஓகே, தேவையான விஷயங்கள் நோட். 4வது கேள்வி பாருங்க. இலட்சிய பிஎன் சந்தி ஒன்றுக்கு குறுக்கே உள்ள மின்புல செறிவு ஈனது மாறலை திறம்பட குறிப்பு. இந்த கேள்விக்கான விடையை நம்ம முதலே பார்த்தோம். என்னன்னு சொன்னால், இதுதானே நம்ம ஒரு மின்புலம். அதாவது இந்த மின்புலத்தை நல்லா பாருங்க. அந்த மின்புலம் என் பகுதியில இருந்து பி பகுதியை நோக்கி சமாந்தரமான கோடுகளால வகை குறிப்போம்னு சொல்லிடுது. அது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல பிளஸ் எல்லாமே சமனா தான் பரவி இருந்தது, இந்த பக்கம் மைனஸ் எல்லாமே சமனா தான் பரவி இருந்தது. அப்போ ஒவ்வொரு பிளஸ்ல இருந்தும் ஒவ்வொரு மைனஸ் நோக்கி போற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தால் அந்த கோடுகள் சமாந்தரமா தான் வரும். அந்த ஏற்றம் வந்து டிப்ளிஷன் லேயர்ல பரவி இருக்கிறது வந்து சீராக காணும். ஆகவே என் பகுதியில இருந்து பி பகுதி இருக்க மின்புலம் சீரான மின்புலமாக இருக்கு. சீரான மின்புலத்தை சமாந்தர கோடுகளான குறிக்கும். சீரான மின்புலம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, மின்புலம் மாறல, மின்புலம் கூடவோ குறைவோ இல்ல, மின்புலம் மாறாம இருக்குங்கிறதா. ஆகவே பீல இருந்து இதுதான் நம்ம விட்டு நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியை நான் இங்க குறிக்கிறேன்னு வச்சுக்கோ. இணை மின்புலம் ஈன்னு சொன்னால் இணை மின்புலம் ஈ தான். ஏன்னா இந்த இடத்துலயும் இந்த திசையில தான் ஓடுது, இந்த பக்கமும் இந்த திசையில தான் ஓடுது. ஆகவே பிளஸ் மைனஸ்னு ரெண்டு பக்கம் வராது. ஆகவே 1வது விட பிழை, 2வது விட பிழை, 3வது வரலாம், 4வது விட பிழை, 5வது விட பிழை. மிச்சமா இருக்குது 3வது மட்டும். நம்ம பாடம் படிக்கும் போது இந்த கிராஃப் இப்படி வரைஞ்சிருப்போம். ஆனா இங்க பிளஸ் பக்கம் தந்திருக்காங்க. சரியான்னு கேட்டா சரிதான். மின்புலம்ங்கிறது ஒரு காவி இல்லையா? மின்புலம் காவியா இருக்கும் போது அதுக்கு பருமனும் உண்டு, திசையும் உண்டு. நம்ம அங்க திசை எடுக்கும் போது என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த பக்கத்து மின்புலத்தை பிளஸ்ன்னு எடுத்தோம். இந்த திசையிலான மின்புலத்தை நம்ம பிளஸ்ன்னு சொன்னால், இந்த பக்கத்து மின்புலம் நமக்கு மைனஸ் ஆகும். அங்க திசை போடும் போது வலது பக்கத்து நோக்கிய மின்புலத்தை பிளஸ்ன்னு சொல்லும். ஆனா இங்க அவங்க திசை இடது பக்கத்து நோக்கிய மின்புலத்தை பிளஸ்ன்னு எடுத்திருந்தால் அது பிளஸ்லயே வந்து. இதுக்கு 3வது விடை பொருத்தமானது. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. தடைகளையும் இருவாயும் கொண்ட பின்வரும் சேர்மானங்களில் எது XY ஆகிய புள்ளிகளுக்கு குறுக்கே ஆக குறைந்த தடையும்? சரி, இது வந்து எலக்ட்ரிசிட்டியும் எலக்ட்ரானிக்ஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். சும்மா இருவாய்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க லட்சிய இருவாய்களை தான் மீன் பண்றாங்க. அப்ப இங்க இருக்க இருவாய்கள் எல்லாமே லட்சியமான இருவாய்கள்ல நம்மளுக்கு தெரியும், இருவாயி சுற்றுல முன்முக கோடல்ல இருந்தா வெறுங்கம்பி மாதிரி, இருவாயி சுற்றுல பின்முக கோடல்ல இருந்தா அது எப்பயுமே கரண்ட்டை ஓட விடாட்டி அதைத்தான் நம்ம சொல்றோம் மிகப்பெரிய தடை. அப்ப மிகப்பெரிய தடைன்னு சொன்னால் முடிவிலி தடைன்னு சொன்னா அது வயரை அத்து விடுறது. நியாயம் தானே? அப்ப யோசிங்க, முன்முக கோடல்ல சுற்றி இருக்கும் போது அதை வெறுங்கம்மி மாதிரியே யோசிக்க, பின்முக கோடல்ல இருவாய் இருக்கும் போது சுற்றுல அதை வயரை அத்து விட்ட மாதிரி யோசிக்க. இப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த கேள்வியை ஒருக்கா ட்ரை பண்ணிப்போம். இது 6 வோல்ட் முதலாவது படம். இந்த இடத்துல உள்ள சுற்றை நீங்க எப்படி வரையலாம்னு சொன்னால், இதை மறந்துருங்க, இப்படி அத்து விட்ட ஒரு பாதை மாதிரி யோசிக்க. அத்து விட்டு இதுல கரண்ட் ஓடுமா? ஓடாது. அப்ப இந்த பக்கம் கரண்டே வரப்போறது இல்லை. அப்போ வர்ற கரண்ட் இதுல வந்து அப்படியே இதுல போகுது. அப்ப இந்த இடத்துல உள்ள மொத்த தடை 15 கிலோ ஏன்னா தொடராது. இந்த பக்கம் பார்த்தால் இதுல கரண்டே ஓடாதீங்கன்னா அத்து விட்டுரும் இல்லையா? இதை விட்டுருங்க. இந்த மாதிரி யோசி. இந்த சுற்றுல கரண்டே ஓட போறது இல்ல. அப்ப இங்க இருக்க தடை முடிவிலி. 3வது சுற்றுல பாருங்க, இது முன்முக கோடல்ல இருக்கு. அப்ப இது ஒரு வெறுங்கம்பி. யோசிங்க, வெறுங்கம்பி வந்து 10 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் ரெண்டும் சமாந்தரமா இருக்கு. இந்த டைம்ல உள்ள விளைவுள் தடை என்னன்னு, இந்த டைம்ல உள்ள விளைவுள் தடை நம்மளுக்கு பெருமானம் காணாட்டியும்
நம்மளால சொல்ல முடியும் 5 கிலோ ஓமை விட சின்னது. ஏன்னு சொன்னால் 2 தடைகள் சமாந்தரமா இருக்கும் போது வர்ற விளையுள் தடை சிறிய தடையிலும் சிறியது அப்படின்னு ஒரு கூற்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப சிறிய தடையிலும் சிறியதுன்னு சொன்னா இங்க 5 கிலோ ஓமை விட சின்னதா இருக்கும் விளையுள். அது இருக்க நம்ம அடுத்த படத்துக்கு இது 5 கிலோவும் 10 கிலோவும் ஒரு இருவாயும் தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இருவாயி சுற்றுல முன்முக கோடல்ல இருக்கு. அப்ப யோசிங்க, இது வெறுங்கம்பி. வெறுங்கம்பியும் ஒரு தடையும் சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப வெறுங்கம்பி கூட கரண்ட் ஓடுமா இல்ல தடை கூட கரண்ட் ஓடும்? வெறுங்கம்பி கூட தான் ஓடும். வெறுங்கம்பி கூட கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் இந்த 10 கிலோ பாதையில மின்னோட்டமே ஓட போறது இல்ல. அப்ப இவர் இருந்து பிரயோசனமே இல்லை. நியாயம். ஒரு சுற்றுல கரண்ட் ஓடாட்டி அந்த சுற்றுல இருக்க தடைகள் பிரயோசனம் இல்லை. அந்த கூற்று நம்ம அடிக்கடி யோசிப்போம். அப்ப இந்த 10 கிலோ இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப பாருங்க, இது வெறுங்கம்பி, இங்க 5 கிலோ. அப்ப இந்த பாதையில அல்லது இந்த சுற்றுல இருக்க விளையுள் தடை 5 கிலோ. நியாயமா? அடுத்தது பாருங்க, இது சுற்றுல முன்முக கோடல தான் இருக்கு. அப்ப இது வெறுங்கம்பி. ஒரு வெறுங்கம்பியும் 5 கிலோவும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்க டைம் நீங்க சொல்ல முடியும் இது கூடாக கரண்டே ஓடும். அது கூடாக கரண்டே ஓடாட்டி இதுல உள்ள விளைவுள் தடை 10 கிலோவாக இருக்கு. அப்ப தடை குறைஞ்ச சுற்று என்னன்னு சொன்னால் இது 10, இது 5. 3வது படம் பாத்தீங்கன்னா 5 விட சின்னது, அது முடிவிலி தடை, அதுக்கு முன்னுக்குள்ளது 15. ஆகவே தடை குறைஞ்ச சுற்று என்னன்னு சொன்னா நோட் பண்ணி. ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. பின்வரும் சுற்றுக்களில் எது 6 வோல்ட் களத்திலிருந்து மிகப்பெரிய மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது? எது மிகப்பெரிய மின்னோட்டத்தை எடுக்கும்னு சொன்னால் எந்த சுற்றுல தடை ரொம்ப குறைவா இருக்கோ அந்த சுற்று தான் மிகப்பெரிய மின்னோட்டத்தை எடுக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா இதுக்கு செஞ்ச கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விதான். எந்த சுற்றுல தடை சின்னதா இருக்கு அப்படிங்கிறத இங்க கேள்வி. இங்கேயும் கூறப்பட்டிருக்க இருவாய்கள் எல்லாமே லட்சிய இருவாய்கள் மாதிரி கருதுனா இது சுற்றுல பின்முக கோடல்ல இருக்கு. அப்ப அந்த இருவாய அத்து விட்ட இருவாய் மாதிரி யோசிக்கலாம். இந்த பாதையில கரண்டே ஓடாது, எல்லா கரண்ட்டும் இதுலதான் ஓடும். அப்ப இந்த 2 கிலோ தடையும் 1 கிலோ தடையும் தொடர இருக்கு. அப்போ விளையுள்ள வாரது 3 கிலோ. அடுத்த சுற்றுல பாருங்க, பின்முக கோடல்ல இந்த இருவாய் இருக்கு. வயர் அத்து விட்ட மாதிரி, அத்து விட்ட வயரா இருந்தா இதை யோசிக்காம இதை மட்டும் யோசி. அத்து விட்ட வயரா இருந்தா கரண்ட் ஓடுமா? ஓடாது. அப்ப இதுல கரண்ட் 0. தடை யோசிச்சா முடிவெளி தடை. கரண்ட் 0 வந்தா முடிவெளி தடை. முடிவெளி தடைன்னா அத்து விட்ட வயர். சரிதான். 3வது பாருங்க, இது முன்முக கோடல். முன்முக கோடல்ல லட்சிய இருவாய் இருந்தா அது வெறுங்கம்பி. வெறுங்கம்பியும் ஒரு தடையும் இருந்தா கரண்ட் ஃபுல்லாவே வெறுங்கம்பில தான் ஓடும், தடையில ஓடவே ஓடும். அப்ப இந்த தடை இருந்து பிரயோசனமே. இந்த 2 கிலோ கூட வர கரண்ட் இந்த வெறுங்கம்பி கூட போய் சுற்ற பூரணமாகும். ஆகவே இங்க இருக்க மொத்த விளைவுள் தடை 2 கிலோ. அடுத்ததுக்கு பாருங்க, முன்முக கோடல் இருவாயி வெறுங்கம்பி மாதிரி இந்த 2 கிலோவும் இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. அவ வர்ற கரண்ட் இந்த 1 கிலோ கூட வெறுங்கம்பி கூட போய் சுற்ற பூரணமாக்கும். விளைவுள் தடை 1 கிலோவாக இருக்கு. நியாயமா? இறுதி எவ்வளவு பார்ப்போம். இது முன்முக கோடல் இருவாயி வெறுங்கம்பி மாதிரி கரண்ட் அப்படியே வரும். 1 கிலோவும் 2 கிலோவும் சமாந்தரமா இருக்கு. அப்ப வர்ற விளைவுள் தடை 1 கிலோவிலும் சிறியது. நியாயம்? அப்ப கரண்ட் அப்படி 2ஆ பிரிஞ்சு போய் மறுபடி பேட்டரியால் அடைந்து சுற்ற பூரணமாகும். பெரிய மின்னோட்டம் எங்க வரும்னு சொன்னால் எங்க சிறிய தடை இருக்கோ அங்கதான். முதலாவதுல 3 கிலோவும், அடுத்தல முடிவிலி தடை, 3வது 2 கிலோவும், 4வதுல 1 கிலோவும், 5வதுல 1 கிலோவை விட சிறியது. சிறிய தடையிலும் சரி. ஆகவே அங்கதான் தடை ரொம்ப குறையும். அந்த சுற்றுலதான் மிகப்பெரிய மின்னோட்டம் ஓடும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நோட். ஓகே, இந்த கேள்வியை ஒருக்கா பார்த்தால் ஒரு சுற்று தந்திருக்காங்க. பி படத்துல ஐவி சிறப்பியல்பு வலை இந்த இருவாய்களுக்கு தந்திருக்கு. சுற்று ஏயில் காணப்படும் சிலிக்கன் இருவாய்களின் ஐவி சிறப்பியல்பு பிரிவு பியில் தரப்பட்டது. 6 வோல்ட் மின்கலம் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை உடையது. I1 I2 I3 ஆகியவற்றின் உயர் மின்னோட்டம் எளிய மின்னோட்டம் ஆகியன. இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது சிலிக்கன் இருவாய், அதுக்கான ஐவி சிறப்பியல்பும் தந்திருக்கு. இது லட்சிய இருவாய் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இது முடிவிலி தடை, இது வெறுங்கம்பி அப்படின்னு மாத்தி போட்டு செஞ்சிடுறது இல்லை. எப்படி செய்யறதுன்னு பார்த்தால் இந்த இருவாய் பாருங்க சுற்றுல பின்முக கோடல்ல இருக்கு. ஏன்? பேட்டரி பாருங்க, பிளஸ் இங்க இருக்கு, மைனஸ் இங்க இருக்கு. அப்ப அந்த இருவாய் கூட மின்னோட்டம் ஓடுறதா இருந்தா இங்க இருந்து இங்கதான் ஓடி இருக்கு. அப்படி ஓடுறதுக்கு தடையாக இந்த இருவாய் இருக்கு. இதை பாருங்க, இதை கேட் மாதிரி வச்சு தடையாக இருக்கு. தடையா இருந்தா அது பின்முக கோடல். இப்ப யோசிச்சா இது கரண்ட்டை ஓட விட்டுக்க கூடாது. ஆனா இது ஒரு சிலிக்கன் இருவாய் தானே. சிலிக்கன் இருவாய் விட்டு பேரிறங்கி உடைவு அழுத்தம் 2 வோல்ட்னு அவங்க தந்திருக்கு. இதான் நம்ம அவலான்ச் வோல்ட். அதாவது இந்த 2 வோல்ட்டை விட பின்முக கோடல்ல பெரிய அழுத்தம் ஒன்று கொடுத்தா, 2 வோல்ட்டை விட பெரிய அழுத்தம் ஒன்று கொடுத்தா அந்த சிலிக்கன் இருவாய் உடைஞ்சு பொசுங்கிடும். அதுக்கு மேல மிகப்பெரிய மின்னோட்டம் ஓடும். ஆமா தானே? ஆனா என்ன சிக்கல்னு சொன்னா இதுக்கு குறுக்க உள்ள அழுத்தம் 2 வோல்ட் ஆகவே மெயின்டைன் உடைஞ்சது. 2 வோல்ட்டை விட பெருசாகும் போதுதான் மிகப்பெரிய மின்னோட்டம் ஓடும். ஓகே, அப்ப இதுக்கு குறுக்க 2 வோல்ட். இந்த பாதையில ஒட்டுமொத்தமா இருக்க வோல்டேஜ் பார்த்தோம்னால் 6 வோல்ட். அல்ல இருவாய்க்கு குறுக்க 2 வோல்ட்னா தடைக்கு குறுக்க எவ்வளவு இருக்கும்? 4 வோல்ட். அப்ப தடையினூடாக ஓடுற மின்னோட்டம் I3, தடைக்கு வீசமனையார் போட்டு காணலாம். வோல்ட் 4, மின்னோட்டம் I3, தடை. ஆகவே I3 நம்ம சொல்ல முடியும் 4 இருக்கு. நியாயமா? ஓகே, இதுல பாருங்க 6 வோல்ட்.
தடை 2R. அப்ப I2 நம்ம 6 வோல்ட்டின் கீழ் 2R. 6 கீழ் 2Rங்கிறது 3 கீழ் 6. அது I2. I1 யோசிச்சமாக இருந்தால் இது முன்முக கோடல்ல இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒரு இலட்சிய இருவாய் இல்ல. இங்க என்ன இருப்பாருன்னு சொன்னா ஒரு தடுப்பழுத்தம். அந்த தடுப்பழுத்தம் இருவாயில விழும். சிலிக்கனுக்கு நம்மளுக்கு தெரியும் தானே, 0.7. அது கிராஃப்ல பார்க்கும்போது உன்னை விட சற்று சின்னதா இருக்கு, 0.7 கிட்ட மாதிரி மட்டும் மட்டும் இருக்கு. அப்போ அந்த 0.7 இந்த இருவாயில விழும். மிச்சமா இருக்க அழுத்தம் தான் இந்த தடைக்கு இருக்கு. இது ஒட்டுமொத்தமா 6 வோல்ட். 0.7 இருவாயில விழுந்துட்டா தடைக்கு கிடைக்கிற அழுத்தம் 5.3. தடைக்கு 5.3 வோல்ட் கிடைச்சா I1 நம்மளால எடுக்கும் 5.3 கீழ் 6. இப்போ I1, I2, I3 எல்லாருமே ஒரே தெரியாக்கணியம் 6ல இருக்கு. ஒப்பிடலாம். I1 பாத்தீங்கன்னா 5.3 கீழ் 6. I2 பாத்தீங்கன்னா 3 கீழ் 6. I3 பாத்தீங்கன்னா 4 கீழ் 6. இப்ப யோசிச்சு பாருங்க, 1/r எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. அந்த 1/r 5.3 பெருக்கப்படுது, 3 பெருக்கப்படுது, 4 பெருக்கு. அப்போ உயர் மின்னோட்டம் I1 காணும். மிகச்சிறிய மின்னோட்டம் என்னவா இருக்கும்? மிகச்சிறிய நம்பரால பெருக்கப்படுற 1/r பெருக்கம். அப்ப அது I2. அவங்க முறையே கேட்டிருக்காங்க இல்லையா? முறையே கேட்டால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா முறையை தான் கொடுக்கணும். உயர் மின்னோட்டம் I1, இழிவு மின்னோட்டம் I2. அப்ப I1, I2ன்னு இருக்கணும். 3வது போகும். நீங்க I1ம் I2ம் இருக்குதானேன்னு சொல்லி முதலாவது போட்டு சரி வரும்னு எதிர்பார்த்தா வராது. ஏன்னா அவங்க முறையே கேட்கிறாங்க. உயர் மின்னோட்டம் எங்க வருது? I1. அதுக்கப்புறம் இழிவு மின்னோட்டம் எங்க வருது? I2. அது I1, I2ங்கிற ஆர்டர்ல இருக்கணும். 3வது விடை பொருத்தமானது. 8வது கேள்வி பாருங்க. காணப்படும் சுற்றில் உள்ள செனர் இருவாயின் உடைவு வோல்ட் அளவு 5 வோல்ட் ஆகும். களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. ஆரின் பெருமானம் 25 ஓமிலிருந்து 0க்கு மாறும் போது சுற்றில் உள்ள மின்னோட்டம் I மாறும். 25ல இருந்து 0க்கு மாறுதான் மின்னோட்டம் எப்படி மாறுதுன்னு கேட்கிறேன். நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் 25ல மின்னோட்டம் என்ன, 0ல மின்னோட்டம் என்னன்னு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 25ல இருந்ததுல இருந்து 0க்கு மாறும்போது மின்னோட்டம் எதுல இருந்து எதுல மாறுறதுதான் கேள்வி. ஓகே, R 25 ஓமா இருக்கும். யோசி, R 25 ஓமா இருக்கும் போது இந்த ஜெனர் இருவாயி கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னு யோசிங்களேன். இந்த 25, இந்த 25, இந்த 50, அந்த எல்லா தடைகளுக்கும் ஒட்டுமொத்தமா கிடைக்கிற அழுத்தம் என்னன்னா 10 வோல்ட். நியாயமா? அந்த 10 வோல்ட் தான் ஒவ்வொரு தடைக்கும் தெரிய போகுது. மேல உள்ள 2 பேருமே தொடரா இருக்காங்க. ஆகவே 25 ஓம் 25 ஓம் மொத்தமா 50. ஜெனருக்கு குறுக்க உள்ளது 50 ஓமா இருக்கு. அப்ப அந்த 10 வோல்ட்ங்கிற அழுத்தம் 50 ஓம் 50 ஓம்னு சமனான தடைகள் 2ல விழும். அப்ப அழுத்தம் சமனான தடைகள்ல விழுந்தா சமனா தானே பிரியும். இப்ப 50 ஓம் 50 ஓம்னு விழுந்தா 5 வோல்ட் 5 வோல்ட்னு அழுத்தம் விழும். இப்போ இந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் 5 வோல்ட். இந்த தடைக்கு குறுக்காகத்தான் ஜெனர் டயோட இணைச்சு வச்சிருக்கு. அப்ப ஜெனர் டயோடுக்கு குறுக்க உள்ள அழுத்தம் 5 வோல்ட். பின்முக கோடல்ல ஜெனருக்கு உடைவு அழுத்தம் 5 வோல்ட்னு தராங்க. ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தமும் 5 வோல்ட்டா தான் இருக்கு. ஜெனர் தொழிற்படுமா தொழிற்படாது? இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ஜெனர் மட்டுமட்டா தொழிற்படுற நிகழ்வு. ஜெனர் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. ஜெனர் இப்பதான் ஃபுல்லா நிரம்பி இருக்க மாதிரி. 5 வோல்ட்டை விட சற்று அதிகரிக்கும் போதுதான் என்ன நடக்கும்? கரண்ட் பின்முக கோடல்ல ஓட தொடங்கும். ஜெனர் கூட இந்த விஷயம் நம்ம நோட்ஸ் லெசன் படிக்கும் போது பாத்தீங்கன்னா தெளிவா பேசி இருப்போம். ஜெனர் 5 வோல்ட்டை விட சற்று அதிகரிக்கும் போதுதான் தனக்கு ஊடாக பின்முக கோடல்ல மின்னோட்டத்தை ஓட விடும். ஆனா இங்க 5 வோல்ட்டாவே தான் இருக்கு. இப்ப பின்முக கோடல் மின்னோட்டம் ஓடுமா? ஓடாது. அப்ப கரண்ட் எதுல ஓடும்? அந்த 50 ஓம் தடையில ஓடும். ஜெனர் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இப்போ ஓடுற மின்னோட்டத்தை பாருங்க. இந்த பக்கம் இருக்க சுற்றுல 25 ஓம் 25 ஓம் 50 ஓம் தொடரா இருக்கு. அப்ப மொத்தமா 100 ஓம் 10 வோல்ட் 100 ஓம்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்த I 0.1 ஆம்பியர். அப்ப எந்தெந்த விட வராது? 2வது விட வராது, 3வது விட வராது, 4வது வரலாம், 5வது விட வராது. 3 விடைகளை வெட்டியும். அடுத்து R 0 ஓமா இருக்கும்போது யோசி. அதான் நான் வேற ஒரு கலப்பெண்ல இல்லை. R 0 ஓமாக இருந்தால் இது 0, இது 25, கீழே 50 ஓம். கொஞ்ச நேரத்துக்கு ஜெனர் இல்லைன்னு யோசிங்களேன். 25ம் 50ம் தொடராது. 10 வோல்ட்டுங்கிற அழுத்தம் எப்படி பிரியும்? அந்த தடைகளின் விகிதத்துக்கு ஏற்ப பிரியும். 25 50 என்ன விகிதத்துல இருக்குன்னு சொன்னா 2க்கு 1. ஆமா தானே? அப்ப அந்த 10 வோல்ட் 3ஆ பிரிஞ்சு 2 பங்கு இதுல விழும். 3ஆ பிரிஞ்சு 2 பங்கு இதுல விழுதுன்னா கிட்டத்தட்ட 60, அதாவது 6.6 வோல்ட் இந்த 50 ஓம்ல விழும். 3.3 வோல்ட் 25 ஓம்ல விழும். நியாயம் தான். 6.6 வோல்ட்னு சொன்னா ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் எவ்வளவு? 6.6 வோல்ட். இது 5 வோல்ட்டை விட பெருசு. ஆகவே ஜெனர் பின்முக கோடல மின்னோட்டத்தை ஓட விடும். பின்முக கோடல மின்னோட்டத்தை ஓட விட்டால் ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் எப்பயுமே 5 வோல்ட்டா தான் இருக்கும். ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் எப்பயுமே 5 வோல்ட்டாக இருந்தால் இந்த 50 ஓம்க்கு குறுக்க உள்ள
அழுத்தம் எப்பயுமே 5 வோல்ட் தான். ஓகே, 50 ஓமுக்கு குறுக்க எப்பயுமே 5 வோல்ட் தான் இருக்குன்னு சொன்னால் இந்த 25 ஓமுக்கு குறுக்க மிச்சம் 5 வோல்ட். ஏன்னா ஜெனர் பின்முக கோடல மின்னோட்டத்தை ஓட விட்டதுக்கு பிறகு ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் மாறாது. ஜெனருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் மாறாட்டி அவரோட சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்க சுமை அல்லது தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தமும் மாறாது. சுமைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் மாறாட்டி மிச்ச அழுத்தம் எல்லாம் எங்க விழுந்திருக்கணும்? அந்த சுற்றுக்கு வெளியில இருக்க ஒரு தடையில விழுந்து. மொத்தமா 10 வோல்ட். இங்க ஜெனருக்கு குறுக்க மின்னோட்டம் ஓடுறதால சுமைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் 5 வோல்ட்டாவே மாறாம இருக்கு. மிச்சம் 5 வோல்ட் வெளியில இருக்கு 25 ஓம்ல விழுந்திருக்கு. அப்போ யோசிங்க, தடை தெரியும், அவரு குறுக்க விழுற அழுத்தம் 5 வோல்ட்னு தெரியும், மின்னோட்டம் எவ்வளவு இருக்கணும் காணலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா ஐங்கிறது 5 கீழ் 25 வரும். 1 கீழ் 5, அதாவது 0.2 0.2 ஆம்பியர் இல்லாத எல்லா விடைகளும் வெட்டுனா, அதாவது முதலாவது வராது, மிச்சமா இருக்குது 6. புரியுதா? ஈஸியான ஒரு கேள்வி, கிரிட்டிக்கலான ஒரு நோட்டு. என்னன்னு சொன்னா ஜெனர் உடைவு அழுத்தத்தையே நம்ம அதுக்கு குறுக்க கொடுத்த மாதிரி தான் பின்முக கோடல மின்னோட்டத்தை ஓட விடாது. அதை விட சற்று அதிகரிக்கும் போதுதான் மின்னோட்டம் பின்முக கோடல ஓடும். சரிதானே? அந்த பாயிண்ட் தெளிவா விளங்கி இருக்கணும். பாஸ் பண்ணி அந்த விஷயத்த தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. ஒரு சுற்று தந்திருக்காங்க. காட்டப்பட்டுள்ள சுற்றில் இருக்கும் இருவாயி 0 முன்முக கோடல் தடையையும் புறமாற்றிய உடைவு வோல்ட் அளவு 75 வோல்ட்டையும் கொண்டுள்ளது. களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்க. வோல்ட் மானி வாசிப்பு 12 வோல்ட் ஆகும். இருவாயின் முடிவிடங்கள் புறமாற்றப்படும் போது வோல்ட் மானியின் வாசிப்பு அப்படிங்கிறதான் கேள்வி. முதல்ல கவனிங்க, இங்க பேட்டரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆனா அந்த பேட்டரியோட மின்னியக்க விஷயம் எவ்வளவுன்னு தெரியாது. கண்டுபிடிக்க முடியலான்னு பாருங்க. இன்னொரு தரவு 12 வோல்ட்னு தந்திருக்கு. அந்த 12 வோல்ட் எது? அது 2 ஓமுக்கு குறுக்க உள்ள அழுத்தம். அதாவது இந்த வோல்ட் மானி வாசிப்பு 12 வோல்ட். ஒரு யோசிச்சு பாருங்க, கரண்ட் இந்த திசையில ஓடி இருந்தால், ஏன்னா பேட்டரி அப்படிதான் இணைக்கப்பட்டிருக்கு, இது முன்முக கோடல் இருவாய். முன்முக கோடல்ல இருவாய் இருக்கும் போது 0 தடையை கொண்டிருக்கும். அதாவது இது வெறுங்கம்பி. நியாயமா? இது வெறுங்கம்பி மாதிரி இருந்தால் இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் சமாந்தரமா இருக்கு. 2 சமனான தடைகள் சமாந்தரமா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க 2 பேர்ட்டும் விளையும் தடை, அந்த 2 தடைகள் ஏதாவது ஒன்று விட்டு அரைவாசி, அதாவது 1 ஓம். அப்ப இந்த 2 ஓமுக்கும் இந்த 2 ஓமுக்கும் பதிலா நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த 1 ஓமும் 1 ஓமும் இந்த 2 ஓமும் தொடராது. அதுல 2 ஓமுக்கு குறுக்க 12 வோல்ட் விழுந்தால் 1 ஓமுக்கு குறுக்க எவ்வளவு விழும்? 6 வோல்ட். ஏன்? இதுதான் நம்ம அழுத்த பிரி மாதிரி யோசிக்கிறேன். அழுத்த பிரி மாதிரி யோசித்தால் தடைக்கு விகித சமனா என்ன நடக்கும்? அழுத்தம் 2 ஓமுக்கு குறுக்க 12 வோல்ட் விழுந்தா 1 ஓமுக்கு குறுக்க 6 வோல்ட். அப்ப மொத்தமா விழுற அழுத்தங்கள் பார்த்தா 12 6. அந்த 12ஐயும் 6ஐயும் யார் கொடுத்து? பேட்டரி கொடுத்து. அப்ப பேட்டரியின் மின்னியக்க விசை 12 + 6 18 வோல்ட். அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இருவாயின் முடிவிடங்களை புறமாற்றும் போது உடைவு வோல்ட் அளவு 75 வோல்ட்னு காரணம். மேல வெறுங்கம்பியாவே இருக்கட்டும், நான் அந்த புறமாற்றப்பட்ட இருவாயி இங்க வரையும் சரியா? உடைவு வோல்ட் அளவு 75 தானே. நம்ம வழங்குற பேட்டரியே 18 வோல்ட். அப்போ இந்த இருவாய்க்கு 75 வோல்ட் எங்கேயாவது கிடைக்குமா? எந்த நிலைமையிலேயாவது? கிடைக்கவே கிடைக்காது. வழங்கப்படுற வலுவை விட கூடிய ஒரு அழுத்தம் கிடைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப பின்முக கோடல்ல இந்த இருவாயி எப்பயுமே மின்னோட்டத்தை ஓட விட போறது இல்ல. ஆகவே 10 விடப்பட. அப்ப இந்த பாதையில கரண்ட் ஓடி இருக்குமா? இந்த பாதையில ஒரு கரண்ட் ஓடி இருக்காது. இந்த பாதையில 2 ஓம் தடை இருக்கு, மேல 2 ஓம் தடை இருக்கு. பேட்டரி 18 வோல்ட்னு கண்டுபிடிச்சு. சமனான தடைகள் 2 ஓம் 2 ஓம். அப்ப இந்த 18 வோல்ட் 2ஆ பிரிஞ்சு 2 அப்ப இந்த வோல்ட் மானி 9 வோல்ட் வாரும். இந்த 2 ஓம் 9 வோல்ட்டை தனக்கு வச்சிருக்கு. புரியுதா? இந்த கேள்விக்கான விடை 9 வோல்ட். இது எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணுமே எழுத தேவையில்லை. எல்லாத்தையுமே மனசாலேயே யோசிச்சு பார்த்து ஒரு 30 செகண்டுக்குள்ள இந்த விடையை எடுத்துரும். ஆனா பாருங்க, இது 2005 36வது கேள்வியா வந்திருக்கு. செய்யறதுக்கு ஒரு 30 செகண்ட் தான். நான் இது எழுதி செய்யறதால டைம் கூட இருக்கு. நான் எழுதி விளங்கப்படுத்தி செய்யணும் இல்லையா? நீங்க மனசாலேயே யோசிச்சால் 30 செகண்ட் தான். கஷ்டமான ஒரு பாடம் இல்லை எலக்ட்ரானிக்ஸ். தெளிவா விளங்கி படிச்சால் சரி. புரியுதானே? 10வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு PN சந்தி ஒன்று ஒரு பேட்டரியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. சந்தி மீது ஒளியை படச் செய்யும் போது போட்டோன்கள் உறிஞ்சப்படுகின்றமையால் இலத்திரன் துளை சோடிகள் உண்டாகும். நியாயம். அதுதான் போட்டோ டயோட வேலை. படும் ஒளி காரணமாக சுற்றில் உண்டாகும் மின்னோட்டம். சரி, இப்ப யோசிங்க, இது ஒரு ஒளி இருவா. சாதாரண குறைகடத்திகள் வெப்பத்தை வழங்கும் போது இலத்திரன் துளை சோடிகளை உருவாகும். ஆனா ஒரு ஒளி இருவாயி வெப்பத்தாலையும் உருவாகும். ஓகே, ஆனா ஒளிய வழங்கியும், ஒளிங்கிறது ஒரு சக்தி தான், ஒளிச்சக்தியை வழங்கியும் அந்த இலத்திரன் துளை சோடிகளை உருவாக்குறது சாத்தியம். நியாயமா? அப்ப இது உண்மையிலேயே ஒளியை ஊடுபுக விடக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாடம் படிக்கும் போது தெளிவாக பேச செய்யலாம். இப்ப நம்ம கூற்றுகளை பார்ப்போம். எண்ணிலிருந்து பீட்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களினாலும் எதிர் திசையில் செல்லும்
துளைகளினாலும் உண்டாக்கப்படுது. அதாவது ஓடுற மின்னோட்டம் இல்லையா? இப்ப பாருங்க, ஒளிய பட வச்சு இங்க இருக்க இலத்திரன் துளை சோடிகளை தான் கூட்ட போறோம். அதாவது இங்க வந்து இந்த போட்டோ டயோட் பேட்டரியை விட மிகப்பெரிய ஒரு மின்னியக்க விசையை உண்டு பண்ணி இந்த வெளியில இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ண போறது இல்ல. சார்ஜ் பண்ணாதான் எதிர் திசையில மின்னோட்டம் ஓடி இருக்கும். ஆனா அப்படி நடக்க போறது இல்ல. பேட்டரி தான் மின்னோட்டத்தை ஓட விடக்கூடிய அளவுக்கு பெரிய மின்னியக்க விசையை வச்சிருக்கு. இப்படி வச்சிருந்தால் கட்டாயம் என்னது, இந்த திசையில தான் மின்னோட்டம் ஓடி இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணிக்கோ. அப்போ யோசிச்சு பாருங்க, மின்னோட்டம் இந்த திசையில ஓடுறதா இருந்தா இலத்திரன்கள் எந்த திசையில ஓடி இருக்கணும்? இந்த திசையில இலத்திரன் பாய்ச்சல் இருந்தது. இந்த திசையில இலத்திரன் பாயணமா இருந்தால் இந்த சந்தியில இந்த பக்கமா இலத்திரன் பாஞ்சிடும். அப்போ பீல இருக்க இலத்திரன் என்ன நோக்கி பாஞ்சு. இப்ப கூற்றுக்கள் வரும். எண்ணிலிருந்து பீட்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களின் அந்த இடத்துல பில எண்ணிலிருந்து பீட்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களின் ஆகும். அந்த விஷயத்தை நோக்கி ஒன்னாவது கூற்று பிளன்னு வெட்டலாம். அடுத்த பாருங்க, பீலிருந்து எண்ணிற்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களினாலும் எதிர் திசையில் செல்லும் துளைகளினாலும் உண்டாகும். இது பிளஸ் இல்லையா? இந்த பிளஸ் இந்த எண் பகுதியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு பிளஸ் அழுத்தம் இருக்கு. இந்த பிளஸ் அழுத்தம் எண்ணில இருக்க துளைகளை என்ன பண்ணும்? தள்ளும். எண்ணில எப்படி துளைகள் வந்துச்சுன்னு கேட்டா அது வெப்பத்தால வந்தோம். நம்ம மாசுபடுத்தலால எண்ணெய் வந்து மறையாக்கி ஏற்றக்காவிகள் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி மாசுபடுத்தி வச்சிருப்போம். ஓகே. ஆனா அங்க வெப்பத்தால வந்த துளைகள் இருக்கும். அந்த துளைகள் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த பிளஸ் ஆல தள்ளுபடும். பிளஸ் ஆல தள்ளுபட்டு இந்த திசையில ஒரு விசை அனுபவிக்கும். அப்ப அவருடைய இயக்கமும் இடது பக்கம் நோக்கி தான் இருக்கும். அதே நேரம் இன்னொரு விதமா யோசிக்கலாம். இலத்திரன் நகர்வுக்கு எதிர் திசையில தான் துளை நகர்வு காணப்படும். இலத்திரன் எந்த திசையில நகருதோ அதுக்கு எதிர் திசையில துளை நகர்வு இருக்கும். இலத்திரன் வலது பக்கமா நகருதுன்னு சொல்லிட்டோம். துளைகள் இடது பக்கமா நகரும். எண் பகுதியில இருந்து பி பகுதிக்கு துளை நகர்வு இருக்கும். பி பகுதியில இருந்து எண் பகுதிக்கு இலத்திரன் நகர்வு இருக்கும். கூற்று என்ன சொல்றாங்க? பியிலிருந்து எண்ணிற்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களினாலும் எதிர் திசையில் செல்லும் துளையினாலும் மின்னோட்டம் உண்டாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது சரியா வரும். அடுத்த கூற்றுக்களை ஒரு பார்த்து, பீலிருந்து எண்ணிற்குள்ள திசையில் செல்லும் இலத்திரன்களினால் மாத்திரம் உண்டாக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. அதுக்கு இல்ல. ஒரு குறைகடத்தில இலத்திரன்களும் சரி துளைகளும் சரி ஓடுற மின்னோட்டத்துக்கு பங்களிக்கும். நம்ம ஒட்டுமொத்த மின்னோட்டம் ஐ எழுதியிருப்போம். IH பிளஸ் IE. பி வகையா இருந்தாலும் சரி என் வகையா இருந்தாலும் சரி குறைகடத்திகள் தான். அங்க ரெண்டு பேருமே சம்பந்தப்படத்தான் போறாங்க. மூணாவது கேள்வி, எங்க வந்து இலத்திரன் மட்டும் சம்பந்தப்படும் கேட்டால் உலோகங்கள் அல்லது கடத்திகள்ல வந்து இலத்திரன்கள் மட்டும் மின்னோட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும். அதை நோட் பண்ணிக்கோ. நாலாவது பாருங்க, எண்ணிலிருந்து பீட்குள்ள திசையில் செல்லும் துளைகளினால் மாற்று. அந்த கூட்டு சரி. எண்ணிலிருந்து பீட்க்கு திசையில் செல்லும் துளைகளா, அந்த திசை சொல்றது சரி. ஆனால் மாத்திரம்னு சொல்றது பிழை. இலத்திரனும் ஓடும் துளையும் ஓடும். நாலாவது பூஜ்ஜியமாகும்னு சொல்றாங்க. அது பிழை. உண்மையிலேயே இதை நீங்க இன்னொரு விதமா யோசிக்கலாம். என்னன்னு சொன்னால் பீக்கு பிளஸ்ஸையும் எண்ணுக்கு மைனஸையும் தொடுத்து வச்சிருந்தா அது முன்முக கோடு. ஆனா பீக்கு மைனஸையும் எண்ணுக்கு பிளஸ்ஸையும் தொடுத்து வச்சிருந்தால் அது பின்முக கோடு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிஎன் சந்தியில மாசுக்களால உருவான பெரும்பான்மை காவிகளும் இருக்கும். மாசுபடாம வெப்பத்தால் உருவான சிறுபான்மை காவிகளும் இருக்கும். பெரும்பான்மை காவிகளுக்கு தான் இது பின்முக கோடு. சிறுபான்மை காவிகளுக்கு வச்சு பார்த்தா இது முன்முக கோடலா இருக்கும். நம்ம லெசன் படிக்கும் போது தெளிவா பேசியிருக்கோம். இங்கே ஒரு பேசுவோம். அது ஒரு சின்ன விஷயம். என்னன்னா பி வகையில பெரும்பான்மை காவிகள் யாரு? துளை. என் வகையில பெரும்பான்மை காவிகள் யாரு? இலத்திரன். துளைகளுக்கு பிளஸ்ஸையும் இலத்திரன்களுக்கு மைனஸையும் போட்டு நினைச்சால் அதுவும் முன்முக கோடு. இங்க பெரும்பான்மை காவிகளுக்கு பின்முக கோடல்ல இருக்கு. சிறுபான்மை காவிகள் ஒரு யோசி. பி வகையில சிறுபான்மை காவிகள் யாரு? இலத்திரன். என் வகையில சிறுபான்மை காவிகள் யாரு? துளை. அந்த சிறுபான்மை காவிகளுக்கு துளைகளுக்கு பிளஸ்ஸையும் இலத்திரன்களுக்கு மைனஸையும் தானே இணைச்சிருக்கு. சிறுபான்மை காவிகள் முன்முக கோடல்ல தான். சிறுபான்மை காவிகள் ரொம்ப சின்ன அளவுல தான் இருப்பாங்க. ஆனா முன்முக கோடல்ல இருக்காங்க. அப்போ ஒரு ரொம்ப சிறிய மின்னோட்டமோடமா இல்லை. உண்மையிலே அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒசிவு ஓட்டம் அல்லது கசிவு ஓட்டம், லீக்கேஜ் கரண்ட்னு சொல்றோம். அந்த மின்னோட்டம் இங்க இருக்கத்தான் போகுது. அப்ப பூஜ்ஜியமாகுங்கிறது பிள்ளை. பொசிவு ஓட்டம் இருக்கும். அந்த பொசிவு ஓட்டம் யாரால வந்திருக்கும்? சிறுபான்மையேற்ற காவிகளால வந்து. சிறுபான்மையேற்ற காவிகள் வெப்பத்தால வந்திருக்கும். ஆகவே அந்த பொசிவு ஓட்டம் வெப்பத்தால் உருவானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகவே ஐந்தாவது கூற்றும் பிழை. இரண்டாவதான் விடை. நீங்க ஒவ்வொரு விடையை வெட்டும் போது ஏன் வெட்டுறோம்னு காரணத்தை எழுதிக்கும். இல்லாட்டி இந்த கேள்விகள் செய்து பிரயோசனமே இல்லை. நம்மளுக்கு கேள்வி புக்ல இருக்கும். பின்னுக்கு பரட்டி பார்த்தா விடையும் இருக்கும். பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஏன் அந்த விடை இந்த கேள்விக்கு பொருத்தங்கிறது தெரிஞ்சிடும். அப்பதான் இன்னொரு கேள்வி இதே மாதிரி வரும்போது நம்மளால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது புது கேள்வி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் வெட்டுறோங்கிற காரணம் தான். எந்த விடையை தெரிவு செய்தாலும் சரி, எந்த விடையை வெட்டினாலும் சரி, அதுக்குரிய காரணத்தை பக்கத்துல நோட் பண்ணிக்கும். இதுல உள்ள எல்லா விஷயங்களையுமே ஒமிட் பண்ணாம, எதையுமே விடாம எல்லா விஷயங்களையுமே நோட் பண்ணிக்கோங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன விஷயங்கள்ல தான் ஃபைனல் எக்ஸாம்ல நம்மளுக்கு வேலையை காட்டும். சின்ன விஷயங்களா இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்துல ஒரு குட்டி நோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விளங்குறதுதான் நோக்கம். அது நீங்க பெரிய வசனமா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன ஷார்ட் ஃபார்ம்ல பென்சில்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதான் உங்க ஞாபகத்தை வந்து கூட்டும். ஆகவே இந்த 10 கேள்விகளையும் நீங்க விளங்கி எடுங்க. இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.